எஸ்விபி நேயர்களுக்கு வணக்கம். வாழ்க வளமுடன். நமது நேயர்கள் எல்லா வளமும் பெற்று சந்தோஷமாக நல்ல முறையில் வாழ்த்திட ஆண்டவனை பிரார்த்திக்கின்றேன். வணக்கம். வாங்க இப்போ தெற்கு பார்த்த வீடு அல்லது மனை இதனுடைய அளவுகளான நீளம் 31, அகலம் 26. ஏற்கனவே ஒரு வரைபடம் போட்டிருக்கோம் தெற்கு பார்த்த மனைக்கு. இருப்பினும் அந்த வரைபடத்தில் வடமேற்கு பகுதியில் கிச்சன் இருக்கிற மாதிரி போட்டிருந்தோம். இப்போ கிச்சன் தென்கிழக்கு பகுதியிலே இருக்கிற மாதிரி ஒரு வரைபடம் நம்ம பார்ப்போம். இதனை நன்கு பயன்படுத்தி நேயர்கள் அனைவரும் பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறோம். இதுவும் வாஸ்து முறைப்படி ஒரு வரையப்பட்ட ஒரு மனையாகும். தெற்கு பார்த்த மனை அது பெண்களுக்கு சிறப்பாக வாழ்வை தரும். பெண்களின் நோய் நொடி இல்லாமல் நல்ல முறையில் வாழவும், பெண் சமுதாயம் வளர்ச்சி அடையவும், பெண் பிள்ளைகள் முன்னேற்றத்துக்கும் இந்த தெற்கு பார்த்த மனை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என நம்புகிறேன். உடனே வாங்க நம்ம வரைபடத்தின் மூலம் விளக்கத்தை காண்போம். வணக்கம். இப்பொழுது இந்த தெற்கு பார்த்த மனையின் நீளம் 31 அடி, அகலம் 26. இந்த நீளம் 31 அடி, அகலம் 26 கொண்ட இந்த வரைபடத்தில் நம்ம தென்கிழக்கு பகுதியில் 10க்கு 10 கிச்சன் வச்சுருக்கோம். இந்த தென்கிழக்கு பகுதியின் கிச்சன் வச்சுருக்க பகுதியில் கிழக்கு பக்கம் ஒரு ஜன்னலும், அதே மாதிரி தெற்கின் கிழக்கு நோக்கி ஒரு ஜன்னலும் அமைக்கப்பட்டிருக்கு. இது ஏற்கனவே பழைய வீடியோவில் இந்த கிச்சனை வடமேற்கு பகுதியில் போட்டிருந்தோம். இது இப்போ தென்கிழக்கு பகுதியிலேயே இந்த கிச்சன் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கிச்சனுக்கு அருகில் தென்மேற்கு பகுதியில் மாஸ்டர் பெட்ரூம். அது 11க்கு 10, 10க்கு 11 என்ற அளவு கொண்ட ஒரு மாஸ்டர் பெட்ரூம் இருக்குது. இந்த மாஸ்டர் பெட்ரூமில் தெற்கு பகுதியின் தெற்கு பகுதியின் கிழக்கு பக்கமாக ஒரு ஜன்னலும், அதே தென்மேற்கு பகுதியின் வடக்கு பகுதியில் ஒரு ஜன்னலும் அமைக்கப்பட்டுள்ளது. இதன் நுழைவாயில் உச்சத்தில் உள்ளது. இந்த மெயின் ஹால் உச்சத்தில் வர்ற மாதிரி இருக்குது. இது அட்டாச் பாத்ரூமு. 5க்கு 10 என்ற இதில் பாத்ரூமும் டாய்லெட் பாத்ரூமும் வச்சுக்கப்பட்டுருக்காங்க. இந்த ஹால் 16க்கு 11 என்ற அளவு கொண்ட கிழக்கு பக்கம், கிழக்கு சைடு இருக்கிற மாதிரி ஹாலு, நல்லா அந்த ஹால் விஸ்தாரமாக உள்ளது. இந்த ஹாலில் 2 ஜன்னல்கள் பொருத்தப்பட்டு நல்ல காற்றோட்டம் உள்ளதாகவும் இருக்கும். இதே வடகிழக்கு பகுதியில் இந்த பெட்ரூம் 10க்கு 10ங்கிற பெட்ரூமு, அதாவது வடகிழக்கு பகுதியில் காலியாக இருக்கலாம். அது பெட்ரூமு பிள்ளைகளின் படிப்பு அறையாக கூட இருக்கலாம். பெண் பிள்ளைகள் அல்லது ஆண் குழந்தைகள் இவர்கள் படுக்கும் அறையாக கூட பயன்படுத்தி கொள்ளலாம். வடகிழக்கு நல்லது தான். அந்த வடகிழக்கு பகுதியில் பெட்ரூம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த பெட்ரூமில் கிழக்கு பகுதியில் ஒரு விண்டோவும், வடக்கு பகுதியில் ஒரு விண்டோவும் பொருத்தப்பட்டுள்ளது. இதனை அடுத்து வடமேற்கு பகுதியில் பாத்ரூம் அட்டாச்சுடன் ஒரு பெட்ரூமு. அது 10க்கு 11 என்ற அளவு கொண்ட பெட்ரூமு. இந்த பெட்ரூம் வடமேற்கு பகுதியில் விருந்தினர்கள் தங்குவதற்கு சாதுவாக இருக்கும். அந்த வடமேற்கு பகுதியில் விருந்தாளிகள் தான் தங்க வேண்டும் வடமேற்கு பகுதியில். ஏன்னா வந்துட்டு போகிறவங்கிறதுனால வடமேற்கு பகுதியில் தங்க வேண்டும். இந்த வடமேற்கு பகுதியில் காம்பவுண்ட் சுவரை ஒட்டாமல் தாய் சுவர் ஒட்டாமலும் செப்டி டேங்க் பொருத்தப்பட்டுள்ளது. வடமேற்கு பகுதியின் வடக்கு பகுதியில் தாய் சுவர் ஒட்டாமல் உள்ளது. இந்த வடமேற்கு பகுதியின் பெட்ரூமுக்கும் தென்மேற்கு மாஸ்டர் பெட்ரூம் இடையில் மாடிப்படி, வடமேற்கு பகுதியில் பெட்ரூமுக்கு அருகில் மாடிப்படி ஸ்டெப்பு 6க்கு 10 என்ற அளவு கொண்ட மாடிப்படி ஸ்டெப், மாடிப்படி கொண்ட அமைப்பு. அதாவது மேற்கு பகுதி உள்ள மனைக்கும் தெற்கு பகுதி உள்ள மனைக்கும் உள் மாடி கட்டு சிறப்பாக அமையும். இந்த தெற்கு பகுதி மேற்கு பகுதி வெளிப்புறத்தில் உள்ள திறந்தவெளி மாடிப்படி அமைப்புகள் அநேகமாக யாரும் சிபாரிசு செய்ய மாட்டார்கள், வைக்கவும் தேவையில்லை. மற்ற திசைகளுக்குள்ள நுழைவாயில் உள்ள திசைகளுக்கு வெளியில் வச்சுக்கலாம். ஆனால் தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் என்ட்ரன்ஸ் நுழைவாயில் கொண்ட மனைப்பிரிவில் உள் மாடிப்பட்டு வைப்பது தான் சால சிறந்தது. இந்த நுழைவாயில், அது மெயின் டோரானது தெற்கு பகுதியின் 4, 5, 6 இந்த பாகத்தில் தான் இந்த மெயின் டோர் வச்சுருக்காங்க. இந்த மெயின் டோருக்கு முன்னாடி வராண்டா 10க்கு 6 என்ற வராண்டா அமைக்கப்பட்டுள்ளது. இது சிட் அவுட் மாதிரி யாராவது தங்கிட்டு உள்ளே இருக்கவங்கள அழைச்சி பேசுகிற மாதிரி சிட் அவுட் வைக்கப்பட்டுள்ளது. இந்த வரைபடமானது சிறப்பான ஒரு வரைபடம். இந்த வரைபடத்தை பயன்படுத்தி தெற்கு மனை உள்ள மனைகள் உள்ளவர்கள் அல்லது வீடுகள் உள்ளவர்கள் இந்த வரைபடத்தின் மூலம் நன்கு பயன்படுத்தி கொள்ளுமாறு அழைக்கிறோம். இது என்னென்னா, கிழக்கு பகுதியில் அதிக காலிடம் அமைக்கப்பட்டிருக்காங்க. தெற்கு பகுதியில் ரோடு இருக்குது. அந்த ரோட்லேருந்து கொஞ்சம் தூரம் தான் கேப் வச்சுருக்காங்க. அதுமாரி வடக்கு பகுதியில் அதிக காலிடம் கொண்டது. இது ஒரு சிறப்பான அமைப்பு கொண்ட ஒரு வரைபடமாகும். நேயர்களே, அடுத்தது நம்ம
தெற்கு பகுதியை முடித்துவிட்டு அடுத்த ஒரு காணொளியில் நம்ம சிறப்பான ஒரு வரைபடத்தையும் 3 அடுக்கு மாடிகள் கொண்ட வரைபடத்தையும் ஸ்டெப்பு, அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர், இந்த 3 இதையும் அடுத்த இதில் கட்டாயமாக நம்ம விவரமாக காண்போம். தற்பொழுது இந்த வரைபடத்தை பயன்படுத்தி பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறோம். உடனே நமது சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாரும் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுக்கும் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாக இருக்கும். நேயர்களின் ஆதரவோடு நாங்கள் எங்களுடைய பணி தொடருமாக இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்யூ.